வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகாவோட அம்மா ராதிகாட்ட சொல்றாங்க, பாக்கியா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு போகாம எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கிறா, நீயே எதுக்கு எடுத்தாலும் கோவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நம்ம வாழணும்னா சில நேரம் நம்ம நடிக்கதான் செய்யணும் ராதிகா அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா. ஒரு நாள் நைட் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. சரி ராதிகா, உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகாவோட அம்மா. அதெல்லாம் எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. செல்வி என்ன நைட்டு போன ராக்கெட் திருப்பி வந்துருச்சா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தாட்ட. இன்னும் வரலக்கா அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. ராதிகாவோட கரண்ட் அடுப்பு பாத்திரம் எல்லாத்தையும் போய் நான் கொடுத்துட்டு வந்துடட்டுமா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. இது ஒரு சாக்கு சொல்லி மறுபடியும் வந்துருந்திர போகுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கா நீ அமைதியா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. யார் இந்த வீட்டை விட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்படியே அந்த ஆளும் போயிட்டாருன்னா நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. அது மட்டும் நடக்காது தம்பி அப்படின்னு செல்வி சொல்றாங்க. உங்க பாட்டி ராதிகாவை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் உங்க அப்பாவை உங்க அம்மாவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா சொல்றாங்க, வாயிலே நான் சூடு வைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நீ என்ன பண்ணாலும் உன் மாமியார் மனசுல அதான்க்கா இருக்கு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நான் வேற ராதிகா போயிட்டாங்களேன்னு கவலையில இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னம்மா பழைய ஃப்ரெண்டு மேல பாசம் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு எழில் கேக்குறாங்க. அமிர்தா சொல்றாங்க, இருந்தாலும் அம்மா நீங்க இவ்வளவு அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றத கேளுங்க, அதுக்குள்ள எனக்கு தியாகி பட்டெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் அவரை ராதிகா பாத்துக்கிட்டாங்க, இனிமே அவருக்கும் சேர்த்து என்ன சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க அத்தை. பிளாக் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க சொன்னாருன்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அண்டாவா பிளாக் காஃபி போட்டு கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா நான் உன் கல்யாணத்தை பத்தி தொலைநோக்கு பார்வையில பேசிட்டு இருக்கிறோம், நீ என்னடானா சமைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. எனக்கு ஏன் கவலை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இருந்தாலும் நீங்க ரொம்ப விவரம்தாமா அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அடுத்ததா வழக்கம் போல கோபி இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ராதிகா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறா, கேள்வி கேட்டுட்டே இருக்கிறா, என்னோட நிம்மதியே போச்சு அப்படின்னு புலம்புறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டீங்களா கோபி, என்ன பண்றீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தா, இப்ப எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கேன்டீன்ல போய் அங்க பாக்கியாவுக்கு வேற தொல்லை கொடுக்கறா போல, அவ வீட்டுல பத்த வச்சுட்டா, எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆமா நீதான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு சொல்றாரு. ராதிகா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், எல்லாரும் என்ன திட்டுறதுல தப்பே இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு கோபி புலம்பிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா கோபி அவரோட கார் எடுக்கிறதுக்காக வராரு. அவர் ஓவரா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறதுனால அவரால் காரை டிரைவ் பண்ண முடியல. செலியனுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா எழிலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எழிலுக்கு கால் பண்றாரு. எழில் போன் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. எழிலோட தாத்தா சொல்றாரு, உன் அப்பா தானே கால் பண்றான், போன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கோபி இப்போ எழில்கிட்ட சொல்றாரு, நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங்கா வந்தேன், வரவழியில ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் எது கேட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. கொஞ்சம் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்டா, என்னால இப்ப கார் டிரைவ் பண்ண முடியாது, இதே நிலைமையில நான் எடுத்தேன்னா டேடி கைலாசம் போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அதனால நீ என்ன பிக்கப் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க எங்கேயும் இருங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் போனை கட் பண்ணிடுறாரு. என்ன சொல்றான் கோபி அப்படின்னு கோபியோட அம்மா கேக்குறாங்க. அவர் எங்கேயோ குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரா, என்ன கூட்டிட்டு போக சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு எழில். எழிலோட பாட்டி சொல்றாங்க, பாவம் கோபி, அவனை போய் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாட்டி, நான் கேட்கிறேன், ஆனா இந்த விஷயத்த மட்டும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஈஸ்வரி இப்போ பாக்கியா மாமனாட்ட சொல்றாங்க, என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு கேக்குறாங்க. வயசானா பக்குவம் வரும்னு பார்த்தா இவன் என்னடானா அவன் பிள்ளைங்க கேள்வி கேட்கற மாதிரி நடந்துக்கிறான், என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு அவருமே எழுந்து போயிடுறாரு. அடுத்ததா அமிர்தா எழில்கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பாவுக்காக இல்லைன்னாலும் பாட்டிக்காகவாவது நீங்க போய் அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அம்மாவுக்காக கூட்டிட்டு வந்தேன், அடுத்து பாட்டிக்காக, அடுத்து தாத்தாக்காக, இந்த மாதிரி எத்தனை தடவை தான் நான் போய் கூப்பிட்டு வர்றது அப்படின்னு எழில் கோபப்படுறாரு. அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னைக்குமே நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு எழில். நான் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு என்னைக்குமே அவர் சப்போர்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே என்னோட அம்மா தான் என் பக்கத்துல நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட நான் விட்டுருவேன், ஆனா அவர் என்னோட அம்மாவுக்கு பண்ணது வெறும் துரோகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மாட்ட அவர் அன்பாவும் பாசமாவும் நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுதான் டைவர்ஸ் பண்ற வரைக்கும் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. நான் கூட ரொம்ப பயந்தேன், இது நாள் வரைக்கும் அம்மா அப்பாவை தான் நம்பிட்டு இருந்தாங்க, ஆனா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு எழில். ஆனா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா ரொம்ப ஃப்ரீடமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க அம்மா வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எழில். எங்க அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தினா அவர் மேல எனக்கு வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொல்றாரு எழில். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.